சரியாக நடந்தால் வழிகட்டவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்கா குடும்பத்துல அண்ணன் தம்பி சொத்தை கருவறுக்கிறிய, அக்க பக்கத்துக்காரர் கருவறுக்கிறிய, எவன் செத்தா எனக்கு வீட்டுல முடை கிடக்கிறிய, அப்புறம் அவன் அவளை அடிக்காண்ட வர மாட்டான். இஸ்லாம் இருக்கா? நீ நபி வழிபடி இருக்கிறியா? பிறர் நிலநாடுவது இஸ்லாம் அப்படின்னு நபி சொன்னதை கேட்கிறியா? இந்த வசனத்தை பாருங்க. ரத்த கண்ணீர். நபியே, கவலையா உன் உயிரை விட்டு விடாதீ. ரசூலுல்லாஹ் என்ன கவலை? உங்களுக்கு எனக்கு இருக்க கவலையா? நமக்கு என்ன கவலை? துட்டு சொத்து பெயரக்கூடாது, சோம் பெயரக்கூடாது, நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளைகள் பொண்ணு கிடைக்கணும், என் பையனு படிக்க சீட்டு கிடைக்கணும். கிடைக்கலன்னா கவலை, வியாபாரம் இல்லாட்ட கவலை, வருமானம் இல்லாட்ட கவலை. அப்படியே ரசூலுல்லாஹ் கவலை இருந்துச்சு. இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நரகம் சென்று விட்டால் எப்படி தாங்க முடியும் அவர்களால் என்ற கவலை நம்பிக்கிறார். அதுல 1% நம்மள்ட்ட இருக்கா? அடுத்த ஒரு துன்பப்படுறானே, நம்ம கேட்கறதால முஸ்லிம்க்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? அநியாயத்தை தட்டி காக்காம இருக்க கூடாது, எல்லாம் அநியாயத்தை தட்டி ஒன்று சேர வேண்டும் உணர்வு இருக்கா? கவலை இருந்தால் அக்கறை வந்துடும். குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கல, எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு. முஸ்லிம் அல்லாதவரே கஷ்டப்படுறான், கவலைப்படு.